Hey guys, good morning. Today's date is 3/8/2026. August first week start ஆகுது நமக்கு மண்டே. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் வீக் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இதுதான் வந்து லாஸ்ட் வீக் கேண்டில். மார்க்கெட் அந்த சைட்வேஸை வந்து இன்னும் எதுவும் பிரேக் வைக்கல. ஸோ அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த வீக் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. இன்னும் வெளியே வந்து எந்த ஒரு சைடுமே பிரேக் வைக்கலை. ஸோ மார்க்கெட் இந்த வீக் மேபி வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ஏறலாம். பட் மந்த்லி கேண்டில் பார்க்கும்போது மந்த்லியும் பெருசாக வந்து ரிஜெக்ஷன் எதுவும் காட்டல. இந்த லோவை எடுக்கணும் ஆர்எல்ஸ் இந்த மந்த்லியோட லோவை எடுத்துட்டாவது மார்க்கெட் ஒன்று மேலே ஏறணும். அப்படி இல்லைனா இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியில் ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இம்பேலன்ஸில் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு அகைன் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை பார்த்தா தான் தெரியும். டே இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்ப்போம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு கிளியரான ஒரு வியூவுமே இல்லை. ப்ரீவியஸ் டேக்கு உள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டுருக்கு. 4 ஹவர்லேயும் மார்க்கெட் எதுவும் பெருசாக ஒரு ரியாக்ஷன் காட்டலை. அண்ட் 1 ஹவரில் பாருங்கள், 1 ஹவர்லேயும் கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை. நான் பார்க்குறது வந்து இப்போது ரீசண்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து பாருங்கள் லோ ஹை இப்படி தான் வந்துட்டுருக்கு. பட் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து ஹையஸ்ட் ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு, பிரேக் வைக்கல. 2 டைம்ஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதுதான் இந்த ஹை தான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை, இதுதான் லோ. மார்க்கெட் இதுக்குள்ளே தான் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காக அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு லோ அண்ட் ஹை, இந்த ஹையை எடுத்துகிட்டு இந்த லோவை வந்து மார்க்கெட் அகைன் ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஏற ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் ஒன்று மேலே போயிட்டு இந்த ஹைஸ் எல்லாத்தையும் எடுக்குதான்னு. அப்படி இல்லை, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 1 ஹவரோட ஓபி வரைக்கும் மார்க்கெட் வரும். 409 மார்க்கெட் அங்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நமக்கு 4 ஹவரில் ஒரு கிளியர் ஒரு டைரெக்ஷன் கிடச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த டெசிஷன் எடுக்க முடியும். டேலையும் பாருங்கள், டேயில் ப்ரீவியஸ் டேயோடைய டே கேண்டலோடைய பாடியில் டேப் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்டும் ஆக ஆரம்பிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இந்த பாடியில் டேப் பண்ணிட்டு தான் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏதாவது ஒரு ஹையோ இல்லை லோவையோ ஸ்வீப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல டைரக்ஷன் கிடைக்கும். ஏன்னா எந்த சைடுமே லிக்விடிட்டி எடுக்கலை அப்படின்னும் போது அது நடுவில் மாட்டினா ட்ராப் தான். அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கிளியரான வியூ கிடைச்சதுக்கு அப்புறமாவே ட்ரேட் பண்ணுறது நல்லது. எனக்கு வந்து செல் வியூ தான் இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துலையே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸை பாருங்கள். ஹை லோயர் ஹை லோயர் லோ அகைன் ஒரு லோயர் ஹை வச்சு ஒரு லோயர் லோ வச்சுட்டு ஹையர் லோ வச்சுட்டு மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. இப்போது என்ன நடக்கலான்னா மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் வந்து இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான் 4021. இதுதான் என்னுடைய வியூ இப்போதைக்கு. பட் இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அதே மாதிரி தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்போவுமே அதோடைய போக்கில் தான் போகும். நம்ம வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனை ஜஸ்ட்டு வந்து கெஸ் தான் பண்ண முடியும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு. ஸோ லெட்ஸ் see guys, லண்டன் ஓப்பன் ஆகட்டும். 12:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் லண்டன் செஷன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் இல்லாமல் கை வைக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ. நெக்ஸ்ட்டு அதான் நடக்கணும். மார்க்கெட் வந்து இப்போது ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஏற ட்ரை பண்ணுது. பட் 9:30 மணிக்கு ஃபார்ம் பண்ண 1 ஹவர் கேண்டில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஷோ பண்ணிட்டு தான் நமக்கு வந்து பாருங்கள் 5 மினிட்ஸ்லேயும் ஒரு 9:30 மணிக்கு எங்கே இந்த இடம் மார்க்கெட் 9:30க்கு அப்புறம் மேலே போயிட்டு கரெக்டாக இந்த இடம் பாருங்கள் 10:30க்கு மார்க்கெட் வந்து லோ பிரேக் வச்சுட்டு எம்எஸ்எஸ் கொடுக்குது 5 மினிட்ஸில். ஸோ இன்டர்னல் எம்எஸ்எஸ் தான் இது. மார்க்கெட் ஒன்று மேலே போயிட்டு அகைன் செல்லுக்கான எம்எஸ்எஸ்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா கீழே தான் வரணும். ஸோ இதுதான் என்னுடைய வியூ. பார்ப்போம் கைஸ், லண்டன் செஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தான் எந்த ஒரு வியூவாக இருந்தாலும் தெரியும். இன்னைக்கு இதான் என்னுடைய வியூ. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் செல். லெட்ஸ் see you on next video guys. Thank you so much.